வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் பொங்கல் அதோடு சேர்த்து தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன். ஊற வச்ச பச்சரிசியை இப்போ நம்ம ஒரு குக்கரில் வேக வைக்கலாம். இதில் நான் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி போட்டேன். பாசிப்பருப்பு வந்து வறுத்தது 3/4 டம்ளர் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம அரிசி எடுத்த அதே டம்ளர் அளவில் பார்த்திங்கன்னா 5 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா பொங்கல் நல்லா குழைய வந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் சேர்ந்து மொத்தம் 1.25 டம்ளர் எடுத்திருக்கோம். தண்ணி 5 ஊற்றிருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. குக்கரை மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 விசில் விடுங்க. நல்லா வெந்துடும், பருப்பு அரிசியும் வெந்துடும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேங்காய் சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி தேங்காய் அடியில் பார்த்திங்கன்னா இந்த கருப்புலாம் இல்லாமல் வெறும் தேங்காய் மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி வெள்ளையாக வரணும்னா அந்த அடியில் கருப்புலாம் இருக்கக்கூடாது. ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை, இதுக்கு தேவையான உப்பு. உடச்சக்கடலை அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. கலர் பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஒயிட் கலரில் நம்ம ஹோட்டல் மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. இது தாளிச்சிடலாம். சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலை எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு இது சேர்ந்து நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் பொரிச்சதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியோடு சேர்த்துடலாம். நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொங்கல் எப்படி தாளிக்கிறதுன்னு பாருங்கள். ஒரு 5 விசில் வந்துடுச்சு. அந்த விசில் ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிடுவோம். பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெய் ரொம்ப போட்டால் திகட்டும் அப்படிங்கிறனால எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. உங்களுக்கு மிளகு முழுசாக வேண்டாம் அப்படின்னா லைட்டாக தட்டி கூட போட்டிங்கனாலும் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரியட்டும். ஒரு துண்டு இஞ்சியை நல்லா மெலிசாக துருவி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துருங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, 2 கொத்து கருவேப்பிலை, அதுவும் அந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட தாளிப்பை அந்த பொங்கலில் சேர்த்துடலாம். அதோட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், அது நல்லா மெல்ட் ஆகட்டும். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இன்னமும் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 30 பல் அளவுக்கு
முந்திரி அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை அந்த பொங்கலோட நம்ம சேர்த்துடலாம். முந்திரி அந்த வெண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இதையும் நம்ம அந்த பொங்கலோட சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ சூடாக இருக்கிறனால கரெக்டாக இருக்கும். இது ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ஆனால் டைட்டான மாதிரி ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெந்நீர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க. வெந்நீர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பொங்கல் கெட்டியாகாமல் கொஞ்சம் நல்லா தளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.